லார்ட். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த வாரம் நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா கம்பேரிசன் பத்தி தான் பார்க்க போறோம். நம்மள நிறைய பேருக்கு ஒரு பழக்கம் இருக்கு, கம்பேர் பண்றது. ஒரு பொருள் வாங்க போறோம் அப்படின்னா அட்லீஸ்ட் 10 கடையிலயாவது ஏறி இறங்கி ஒவ்வொரு கடையிலையும் கம்பேர் பண்ணி எது எங்க சீப் அண்ட் பெஸ்டா கிடைக்குதோ அந்த பொருளை தான் நம்ம வாங்குவோம். பொருள் வாங்குறதுல காசு மிச்சம் பண்றதுல கம்பேர் பண்றது தப்பு இல்லை. ஆனா நம்மளோட வாழ்க்கையை மற்றவங்களோட வாழ்க்கையோட கம்பேர் பண்றது ரொம்ப தப்பு. ஏன்னா நம்மளோட கைகளில் எப்படி ஒவ்வொருத்தருக்கும் டிஃப்ரெண்ட்டான ரேகை இருக்கோ அதே மாதிரி நம்ம ஒவ்வொருத்தருக்கும் தேவன் வித்தியாசமான திட்டங்கள் வைத்திருக்கிறாரு, வித்தியாசமான நோக்கங்கள் வைத்திருக்கிறாரு. நீங்க மற்றவங்களோட கம்பேர் பண்ணும் போது உங்களோட பாதையில நீங்க போறத நீங்க ஸ்லோ டவுன் பண்றீங்களே தவிர உங்களுக்கு அதை எந்த ஒரு நல்லதையும் பண்ண போறது இல்லை. நீங்க ஸ்ட்ரெஸ்ஸா டிப்ரெஸ்ஸா ஃபீல் பண்ணுவீங்களே தவிர நீங்க கம்பேர் பண்றதன் மூலமா அவங்க வாழ்க்கை மாதிரி உங்க வாழ்க்கை மாற போறது இல்லை. ஏன்னா தேவன் உங்களுக்காக பெரிய திட்டங்களை வைத்திருக்கிறார். நீங்க எதிர்பார்க்கறத விட பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறார். இப்போ நம்ம வீட்டுல ஒரு 10 பொருள் யூஸ் பண்றோம் அப்படின்னா 10 பொருளையும் நம்ம ஒரே யூஸ்க்காக யூஸ் பண்ண மாட்டோம். ஃபார் எக்ஸாம்பிள் சீப்பு, ப்ரஷ், இந்த மாதிரி ஒவ்வொரு பொருள் இருக்கும். நம்ம சீப்பை வச்சு தலை தான் வாருவோம், சீப்பை வச்சு பல்லு விளக்க முடியாது. அதே மாதிரி ப்ரஷ்ஷை வச்சு பல்லு தான் வளர்க்க முடியும், தலை வார முடியாது. இதே மாதிரி தாங்க நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தேவன் ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். ஸோ நீங்க மற்றவங்களோட உங்களை கம்பேர் பண்ணாதீங்க. அதே போல தேவனிடத்துல நீங்க உங்களை சரண்டர் பண்ணி கேளுங்க. ஏசப்பா எனக்காக என்ன திட்டம் வைத்திருக்கீங்க அப்படின்னு தேவனிடத்துல கேட்டு தெரிந்து கொண்டு தேவன் உங்களை எந்த வழியில வழி நடத்துறாரோ கீழ்ப்படிந்து நடங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இப்போ சென்னைக்கு போறோம் அப்படின்னா ஒரு பஸ்ல ஏறோம் அப்படின்னா பஸ்ல ஏறி நம்ம பாட்டுக்கு படுத்து தூங்கிடுவோம். அடுத்த நாள் சென்னை ரீச் ஆனதுக்கு அப்புறம் தான் எந்திரிச்சு நம்ம இறங்கி அந்த ஊருக்கு போவோமே தவிர நம்ம நடுவில் எந்திரிச்சு ஒவ்வொரு வாட்டி அவங்க கரெக்டான டைரக்ஷன் போறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த டிரைவருக்கு போய் அட்வைஸ் பண்ணிட்டு இருக்க மாட்டோம், பயந்துட்டு இருக்க மாட்டோம். இதே மாதிரி தான் நம்மளோட வாழ்க்கையில நம்ம ரோட்ல போகும்போது எவ்வளோ குண்டும் குழியுமா இருந்தாலும் சிக்னல்ல எவ்வளோ நேரம் வண்டி வெயிட் பண்ணாலும் நம்ம எப்படி நிம்மதியா தூங்கிட்டு போறோமோ அதே மாதிரி நம்மளோட வாழ்க்கையில நம்ம தேவனிடத்துல நம்மள முழுமையா சரண்டர் பண்ணணும். அப்படி ஒரு சரண்டர் நீங்க பண்ணும் போது எப்படி ரோட்ல போகும்போது குண்டும் குழி வருதோ அதே மாதிரி நம்மளோட வாழ்க்கையில பிரச்சனைகள் வரும்போது நம்ம நிறைய நாள் தேவன் நம்மளை காத்திருக்கிற வைக்கிறாருன்னா அந்த காத்திருப்பு நேரத்தையும் நம்ம கோவப்பட மாட்டோம், முணுமுணுக்க மாட்டோம், தேவனிடத்துல கேள்வி கேட்க மாட்டோம், சண்டை போட மாட்டோம். ஆனா நம்மளுக்குள்ள ஒரு சந்தோஷமும் ஒரு சமாதானமும் இருக்கும். ஏன்னா நீங்க உங்களை தேவனிடத்துல சரண்டர் பண்ணிட்டீங்க. உங்களுக்கு ஒரு முழு விசுவாசம் இருக்கு, எப்படினாலும் நான் போய் சேர வேண்டிய இடத்துக்கு தேவன் என்னை போய் சேர்த்துருவாருன்னு. ஸோ உங்களோட லைஃப்ல இன்னையில இருந்து மற்றவங்களோட கம்பேர் பண்றது நிறுத்துங்க. அவங்க வச்சிருக்காங்க அப்படின்றதுக்காக உங்ககிட்டயும் இருக்கணும் அப்படின்றது அவசியம் கிடையாது. இதே மாதிரி என்னோட வாழ்க்கையில என்னை சுத்தி இருக்கவங்க நிறைய பேர் நிறைய காரியங்கள் வச்சிருக்காங்க, நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு மட்டும் நடக்குது, அவங்க மட்டும் ஆசீர்வாதமா சந்தோஷமா இருக்காங்க, ஏன் என்னோட வாழ்க்கையில மட்டும் நடக்கலன்னு சொல்லிட்டு நான் நிறைய நாட்கள் அந்த காரியத்துக்காக நான் தேவனோட சமூகத்துல அமர்ந்து ஃபாஸ்டிங் இருந்து ப்ரேயர் பண்ணியிருக்கேன். ஆனா தேவன் அந்த ஜெபத்துக்கு பதில் கொடுக்கவே இல்லை. அப்போ எனக்கு கோவமா வரும், ஏன் ஏசப்பா உங்க மேல நம்பிக்கை இல்லாதவங்க, உங்களை விட்டு விலகி இருக்கவங்களுக்குலாம் நீங்க இங்க அந்த ஆசீர்வாதத்தை தரீங்க, ஆனா உங்களையே நம்பி இருக்க எனக்கு ஏன் தரல, ஏன் என் ஜெபத்துக்கு பதில் தரல, நான் ஒழுங்கா தானே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தேவனோட நான் சண்டை போட்டிருக்கேன். ஆனா இந்த நாள்ல நான் அதை திரும்பி பார்க்கும்போது தேவன் அந்த ஜெபத்துக்கு பதில் தராததுக்காக நான் தேவனை ஒரு முழு மனசோட நன்றி சொல்றேன். ஏன்னா அந்த ஜெபத்துக்கு தேவன் பதில் தந்திருந்தார்னா என்னோட வாழ்க்கையை நரகமா மாறி இருக்கும். ஸோ உங்களோட கண்களில் நீங்கள் மற்றவங்களோட லைஃப்பை கம்பேர் பண்ணும்போது இப்போ நல்லா இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் அந்த காரியம் உங்கள் லைஃப்பில் நடந்துச்சுன்னா அவ்வளோ நல்லா இருக்காது. ஏன்னா உங்களுக்காக வைத்திருக்கிற திட்டம் வேற, அவங்களுக்காக வைத்திருக்கிற திட்டம் வேற. ஒரு மீனை கடல்ல இருந்து எடுத்து மரம் ஏறு அப்படின்னா அதால ஏற முடியாது, அதால சர்வை பண்ண முடியாது, அது இறந்துரும். இதே மாதிரிதான் நம்ம தேவனுக்குள்ள நிலைத்திருக்கணும். தேவன் நம்மளுக்காக வைத்திருக்கிற அந்த ரோட்ல நம்ம ஒழுங்கா நடந்து போகும்போது நம்மளுக்கான இலக்கை நம்ம போய் சேருவோம். ஸோ இன்னில இருந்து தயவு செஞ்சு யாரோடையும் கம்பேர் பண்ணாதீங்க. நீங்க யூ ஆர் வெரி யூனிக் அண்ட் யூ ஆர் வெரி ஸ்பெஷல் டு காட். நீங்க ரொம்ப ரொம்ப விசேஷமானவங்க. தேவனுக்கு உங்களை குறித்ததான ஒரு பெரிய திட்டம் வைத்திருக்கிறார். ஸோ மற்றவங்களோட கம்பேர் பண்ணி உங்கள் வாழ்க்கையை நீங்களே டிப்ரெஷனுக்குள்ளேயோ இல்லை கவலைக்குள்ளேயோ கொண்டு போகாமல்
கர்த்தரோட கரத்துல முழுமையா ஒப்பு கொடுத்து அவரை உங்களை கைட் பண்ண விடுங்க. உங்களை வந்து ஒரு பெரிய இடத்துல உயர்த்தி வைப்பார். உங்களை குறித்ததான திட்டம் ஒவ்வொன்றாய் நிறைவேறும். ஸோ கர்த்தர் இடத்துல ஒப்பு கொடுங்க, சந்தோஷமா இருங்க. கர்த்தர் உங்களோட கூட இருந்து உங்களை ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமீன்.